35 வருஷமா அப்பா உழைச்சு சம்பாரிச்ச பணம் அதுல தான் நீ இப்போ உன் கடையை ஆரம்பிச்சிருக்கிற. அதனால இப்போ என்ன பண்றோம்னா உன் கடையோட டேய் ரவி, இந்த முதலாளியை மாத்திரக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, ஓனர்ஷிப் மாத்திரதா? அதான் ஓனரை மாத்திரம். என்னதே ஓனரை மாத்திரியா? ஓ, நீ ஓனர் ஆகலான்னு பாக்குறியா? டேய், நான் ஏற்கனவே 2 காருக்கு ஓனரா இருக்கேன்டா. எனக்கு அது போதும். அப்பா பணத்தை தானே கடை ஆரம்பிச்ச, அப்ப அதுக்கு ஓனர் யாரு? நம்ம அப்பா தானே. ஏய் என்னடா? இனிமே அப்படிதான்பா. இப்ப நான் யாரா? நீ வந்து அந்த கடையில வேலை செய்யற ஒரு ஆள். என்ன வேலை கொடுக்கலாம் உனக்கு? படிச்சிருக்கிற, மேனேஜர் வேணா இருந்துக்கிறியா? கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க. என்ன கரெக்டா இருக்குமா? அதெல்லாம் சரியா தான் இருக்கும். மனோஜ், நீ கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கோ. என்னடா அவன் திருடங்கையிலேயே சாவியை கொடுக்குறானேன்னு நினைக்காத. அப்பா அடிக்கடி உன்னை வந்து செக் பண்ணிக்குவாரு. 2 நாளைக்கு ஒரு தடவை நீ அவர்கிட்ட கணக்கு காட்டிரு. அந்த கடையில் இனிமே நீ சாதாரண ஒரு வேலைக்காரன் தான். அந்த கடையோட முதலாளி நம்ம அப்பா தான். இதுதான் என் தீர்ப்பு.